ஆந்த்ரோபிக்ல இருந்து லேபர் மார்க்கெட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இன்னி நிலைமைக்கு இந்த ஏஐ மாடல்ஸ் எந்தெந்த ஏரியால பெனட்ரேட் ஆகிருக்கு, தியரிட்டிக்கலா இன்னும் எந்தெந்த ஏரியாஸ்ல எவ்வளோ பெனட்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிற டேட்டாவை இந்த ரிப்போர்ட்ல டீடைல்டா பேசியிருக்காங்க. இந்த டேட்டாவை பார்த்துட்டு தான் பீப்புள் இன்னைக்கு பேனிக் ஆகி, ஐயோ என் வேலையை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது, என் கம்பெனியவே ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பார்க்கலாம். அண்ட் பர்சனலி இது என்னோட பெர்ஸ்பெக்டிவும் கூட. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த டோரிமான் பார்த்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி வளர்ந்த ஆளு. டோரிமானோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ரோபோட் ப்ரெசென்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அந்த ரோபோட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஃபியூச்சர்ல பீப்புள் ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணி பீப்புளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ரோபோட்ஸ் வந்து பீப்புளால செய்ய முடியாத விஷயங்களை ரோபோட்ஸ் பீப்புளுக்காக செஞ்சு பீப்புளோட லைஃபை ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து வேர்ல்ட் ஆஃப் டோரிமான். சரி, அந்த மாதிரி தான் இந்த ஏஐ பெனட்ரேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இவனுங்க அந்த ஹியூமன் எசென்ஷியல்ஸுங்கிற எந்த ஏரியாலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. அக்ரிகல்ச்சரில் எந்த ஸ்கோப்பும் இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேரு, பர்சனல் கேரு, கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த ஏரியாலெலாம் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணல. சரி, அப்போ எங்கே தான்ப்பா இத்தனை நாள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், டிசைனிங், கோடிங் அண்ட் பேசிக்கான எஜுகேஷன் அண்ட் லீகல். இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆகியே. பூரா புக்கா? இந்த ஏரியாஸ்ல தான் வந்து இத்தனை நாள் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 5 to 6 ஆண்டர்பிரினர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட உட்காந்து பேசியிருக்கேன். அவங்கலாம் வந்து ஒரு ஏஐ ப்ராடக்ட் நான் பில்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு ஏஐ செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அவங்கள ஒருத்தர் கூட இப்போ இந்த ரிப்போர்ட்ல மிஸ் ஆகியிருக்க எந்த ஏரியாவையும் அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணல. எல்லாரும் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ கிட்டத்தட்ட இவங்களும் அதே ஏரியாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பட் தட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் கேப். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இந்த ஏஐ பற்றின ஸ்கில்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, இல்லைனா இப்போ ஒரு பக்காவான டீம் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஏஐ ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஈவன் அது ஒரு சைட் ஹஸ்லாக கூட இருக்கலாம், பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பெனட்ரேட் ஆகாத ஈவன் ஸ்கோப்பே இல்லாத ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷை சூஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏஐ மாடலை பில்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.